அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் இது முக்கியமான பலனுங்க. செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா, ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன கொடுக்குறோம்னா, செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரக பயிற்சி இருக்குங்க. இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்கு, பாத்துக்குங்க. செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க. செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் கொலு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசி ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா நீங்க மட்டும்தாங்க. எல்லா விஷயத்திலும் சரி, துன்பமே வந்தாலும் கலங்க மாட்டீங்க. அந்த முனி சிரிப்பு இருக்கு உங்கள்கிட்ட. பிடிச்ச விஷயம் கன்னி ராசி கிட்ட, சிரிப்பால் ஒருத்தரை கவரக்கூடிய ஒரே ராசி கன்னி தாங்க. என்னங்க எடுத்து எப்படி சொல்றீங்க? பார்த்த உடனே ஒருத்தரை கவர்ந்துருவாங்க கன்னிராசிக்காரன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், ஒழுக்கமான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்ப செய்யணும், பயங்கரமா ஷார்பா இருக்கும். இதாங்க கன்னி. கன்னி ராசிங்கிறது ஒரு களை கட்டக்கூடிய ராசி, கலைகளை விரும்பக்கூடிய ராசி, எல்லாமே ஒரு ரசனையோட செய்யக்கூடிய ராசி. ஒரே ராசினா அந்த கன்னி ராசி தாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன். செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்ப உங்க லைஃப்ல என்னென்ன ஒரு விஷயம் மாறப்போகுது, இதுக்கான பதிவு தாங்க இது. நம்ம ஏன் செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு போறோம்? 4 கிரகம் பயிற்சி ஆகுது. அதனாலதான் செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம இந்த பலனை எடுக்கிறோம். இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. லைஃப்ல எல்லாத்துக்குமே சரி பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்க போகுது. லைஃப்ல எதிர்பாராத அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்க போது. எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க, தசாபுத்தியை மட்டும் பாத்துக்குங்க. எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திக்கிறது, இப்ப எதுவும் யோகமான கிரகம் வருது, அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும், இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காதுன்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு பலன் எடுங்க. சூப்பரா இருக்கும், மேட்சா இருக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சார செய்றாரு. அடுத்து 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்றாரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்றாரு. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான், 4 கிரகம் ஒரே இடத்துல. அது எல்லாமே இப்ப ஷிஃப்ட் ஆகி வரப்போகுது. கரெக்டா பாருங்க. இதுல 4 கிரகம் பயிற்சி ஆகுது. 1 ஃபர்ஸ்ட் கிரகமே செவ்வாய் பகவான் தான் உங்க ராசியை விட்டு தாண்டுறாரு. கன்னி செவ்வாய் உங்களை விட்டு விலகுறாருங்க. எப்ப போறாரு? கரெக்டா செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயுடைய கிரக பயிற்சி வருது. அடுத்து 14 சுக்கிர பகவான், கடகத்துல உள்ள சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்துல வந்து கேதுவோட சூப்பரா வந்து உட்காராரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில வந்து உச்சமாகறாருங்க. செம்மையான நேரம். சொந்த வீட்டுல புதன் அப்படியே அடிக்கிறாரு, நெத்தி அடியா. அடுத்த சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் பயிற்சி ஆகி புத ஆதித்ய யோகத்துல உங்களுக்கு முழுக்க முழுக்க கன்னி ராசிக்கு இருக்குது. இதை விட்டுறாதீங்க. லைஃப்ல எத்தனை பேருக்கு தலைமை பொறுப்புக்கு போகணும்னு ஆசை இருக்குது? எல்லாருமே நம்ம கர்மாவில்தான் பிறந்திருப்போம். யாருமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா வாழ்க்கையில உங்க பக்கம் வெற்றி தேடி வருங்க.
கன்னிராசிக்கு சனி பவன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம விட்டு இருந்திருந்தானா, இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலைன்னா ஒரு பொதுவா சொல்றேன், சரி இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன பண்ண இருப்பார் தெரியுங்களா? கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், ஏதாச்சும் ஒரு விஷயத்த அப்படி உருட்டி விட்டுருப்பார். கேளுங்களேன், ஆமா தான் சொல்லுவாங்க. அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து, வீட்டுல, இடத்துல, பூமியில ஏதோ ஒரு விஷயம் தடைகளை சந்திக்கிறாங்க கன்னி ராசிக்காரங்க. இல்ல திருமணத்திலேயோ, குடும்பத்திலேயோ, இல்ல மனைவி கிட்டையோ, இல்ல நண்பர்கள்கிட்டயோ, இல்ல ஏதோ ஒரு தடைய நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ரீசெண்டா. இதெல்லாம் கேட்டா கன்னிராசி எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க, ஆமாங்கிற வார்த்தை தான் வரும். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படிப்பிலையும் சரி, கல்வியிலையும் சரி, வேலையும் சரி, தொழிலும் சரி. இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டது யாருன்னா கன்னிராசி தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இருந்துச்சா கேட்டா, ஏன் ரீசெண்டா பாருங்க, இந்த புதன் பகவான் வந்து ஜூன் மாசத்துல இருந்து வக்கரமா இருந்தாருங்க. பணத்தை பிரேக் பண்ண வச்சாருங்க. எப்படி பண பொருளாதாரத்துல கொஞ்சம் அப்படியே கீழே விழுந்திருப்பாங்க. இல்லைன்னா வேலை உத்தியத்துல ஏதாச்சும் ஒரு கலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. 2 மாசம், ஜூன் ஜூலை இந்த 2 மாசம் மட்டும் கேட்டீங்கன்னா இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நல்லா இருந்த வேலை போச்சு, படிப்பு கல்வியில ஒரு தடை வந்துச்சு, வருமானத்தை பொருளாதார கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், இப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் கன்னிராசிக்கு வரும். இதுல எத்தனை பேர்ட்டு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி தான். இப்ப எல்லாமே டோட்டலா அப்படியே மாறும். இப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, இப்ப சொந்த ஊருக்கு போறீங்க. சொந்த ஊருக்கு போனா நீங்க தானே ராஜா. இப்ப ஏன் நீங்க ராஜாவாவீங்க சொல்லுங்க? சூரியன் வந்துட்டாவே ராஜா தான். நீங்க ராஜாவாக போறீங்க. பயங்கரமான எதிரியை வெல்லக்கூடிய, வீழ்த்தக்கூடிய திறமை உங்களுக்கு வரப்போகுது. நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாது. என்னால முடியும், என்னுடைய குடும்பத்தை என்னால பார்க்க முடியும், எப்படிப்பட்ட மேலு அதிகாரம் இருந்துச்சு அவனுக்கு பதில் சொல்ல நான் ரெடி அப்படிங்கிற திறமை வரும் பாருங்க. இப்பதாங்க நீங்க பெரிய ஆளாக போறீங்க. துன்பமே வந்தாலும் சரி, வெளியில காட்டாம ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. முதல் பலன், வெளிநாடு வெளியூர் எத்தனை பேர் போகணும்னு ஆசை இருக்குது, ட்ரை பண்ணிருங்க. எத்தனை பேருக்கு வெளிநாடு வெளியூர்ல வேலை கிடைக்கணும், அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. வேலை கிடைக்க போகுது. வேலை உத்தியோகஸ்தானத்தை யார் பாக்குறது? புதன் பாக்குறாருங்க. அப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடை இல்லாம வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதவும் எழுதிருங்க. கன்னிராசியை பொறுத்தவரை கவலைப்படாம எழுதுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை இருக்குது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம எழுதியே கொடுத்துடலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இது லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா அவங்க மட்டும் எழுதி பாருங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். அரசியல்வாதி செம்மையா இருக்கும். சரியாந்திர வாழ்க்கை அரசியல்வாதிக்கணும். சொந்த வீட்லயே, இடத்துலயே, பூமியில எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் படிவாசம் ஏறிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாம் இப்ப சொந்தமா வீடு, இடம், பூமி வாங்க போறீங்க. ஏன் வாங்க போறீங்க? குரு சுயசாரம் வாங்கி நேரம் 4ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, அதனால வாங்க போறீங்க. அடுத்து சனி பகவான் எங்க? அவரு சுயசாரம் வாங்கி பாக்குறாரு. அப்ப வீடோ, இடத்துலயே, பூமி உள்ள கோர்ட்டு கேஸ் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்பட்டது. எனக்கு பயங்கரமான டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு, இடம் பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, நண்பர்கள் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். இப்ப திருமணத்தை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. திருமண வாழ்க்கை இனிமே தான் நல்லா இருக்கும். புடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்காத அனைவரும் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் ஏமா கிடைக்கும்? 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் குருவோட சரத்துல போய் அவர் நேரம் உங்க ராசி அதிபதியை புதனை பார்த்தா குழந்தை கிடைக்காம என்ன பண்ணும்? கண்டிப்பா கிடைக்கதான் செய்யும். கடன் இருக்காது, பகை இருக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். கன்னிராசி கவலைப்படாம கண்ணை மூடிட்டு அடிங்க, நெத்தி அடிக்கலாம். எது வந்தாலும் சரி, எல்லாமே நீங்க பதில் சொல்ல நேரம் வருது. உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப ஹெல்த்ல இனிமே மருத்துவ செலவே இல்லைங்க உங்களுக்கு. இப்ப தொழில் பண்றவங்க, புதுசா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குரு மட்டும் சனி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். புதுசா தொழில் பண்றவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. அம்மா அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தைரியமா எடுக்க ஆரம்பிச்சிடணும். கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அடிச்சிடும் லாட்ரி யோகம். லாட்ரி யோகம் 100க்கு 100% விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ன தெரியுமா? 2ஆம் வீடு 12ஆம் இடத்துல போய் சுக்கிர போய் மகாலட்சுமி யோகத்துல போய் உட்காந்துட்டாரு. சுக்கிரனும் கேதும் யாருக்கு ஜாதகத்துல நல்லா இருக்கு அவங்க மட்டும் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும் பாருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வரையாம நம்ம ஜாதகத்தை ஒதுங்க பாருங்க, வெற்றி நச்சா இருக்கும். மெயினா பேங்க்ல வேலை பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஐடிஎஃப்ல நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மருத்துவத்துறை நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், நல்லா சூப்பரான யோகம் கண்டிப்பா தேடி வருது. எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்கு, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. தசாபத்தியை மட்டும் பாருங்க. ஜாதகம் நம்ம என்ன தசாபத்தியில பிறந்திருக்கோம் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு எடுத்து பாருங்க, பலன் மாறவே மாறாதுங்க. நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. உங்கள்கிட்ட பிடிச்சதே தைரியம் தான். எது வந்தாலும் கலங்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட ஆளுக்கு நான் பதில் சொல்ல நான் ரெடி, முடிஞ்ச என்கிட்ட மோதிப்பார் அப்படிங்கிற தைரியம் இருக்கு பாருங்க, அதான் உங்கள்கிட்ட பிடிச்சதே.
எது வந்தாலும் பயப்படாதீங்க. இப்ப அரசாங்க வேலை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல ஒரு அனுகூலம், சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு காத்து இருக்குது, பாத்துக்குங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கரெக்டா 17ஆம் தேதிக்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமே கஷ்டம் குறையும். செப்டம்பர் 17க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நல்ல ஒரு மாற்றம் உண்டு, பாத்துக்குங்க. வேலை, தொழில், உத்தியோகம், திருமணம் எல்லாத்துக்குமே ரைட், ஓகே, கன்ஃபார்மா சூப்பரா இருக்கும். அடுத்த அஸ்தம் கற்பனை இருக்கு, அள்ளித்தள்ளும். கலை செம்மையா இருக்கும். சமைக்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட். உணவு, கலை, இசை, ஆசிரியர் வேலை, எல்லா கலையுமே அத்துப்படியா ஒரு ரசனவாதினா நீங்க மட்டும்தாங்க. இனிமே எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க. உங்களுக்கு அஸ்தனத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியத்துல ஒரு லாபம், வருமானம், இன்கம், படிப்புகள்னால ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் இறங்கி தைரியமா அடிங்க. நல்ல ஒரு மாற்றம். நகை கடை வச்சிருக்கவங்க, டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்க, எல்லாத்துக்கும் சூப்பராக. உணவு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பட்டை கிளப்புவாங்க. அஸ்தனத்தில் பிறகு திருமண சார்ந்த உள்ள தடைகள் நீங்கும். திருமணத்தில் நிறைய வெற்றிகள் தேடி வரும். அடுத்து பாருங்க, சித்திரத்தில் பிறகு எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், செம்மையான டேலண்டாக உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா 3 மாசம் சரியாங்கிற நிம்மதி இல்லாம இருக்கீங்க சித்திரத்தில் பிறந்தவங்க. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிம்மதி வருது உங்களுக்கு. வேலை மாற்றம் வருது, தொழில் மாற்றம் வருது, உத்தியோக மாற்றம் வருது, ஒரு தைரிய குணம் வருது, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. சித்திரத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் கலங்காதீங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு. தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும் போது அது நல்ல சேஞ்சா இருக்கும். மீன ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், யூனிஃபார்ம் வேலை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை களை கட்டக்கூடிய மாதமாகவே அமைகிறது.